Hello everyone, I'm Madan Gauri and hello my dear MG squad. நம்ம 2026ல இருக்கோமா 1926ல இருக்கோமான்னு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ட்ரம்ப் மற்ற கண்ட்ரீஸை படையெடுத்து பிடிக்கக்கூடிய வேலையை லிட்டரலா நம்ம ஹிஸ்டரி புக்ல வாசிச்சிருக்கோம். அவர் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். ஒரு கண்ட்ரி ஆயுத படையோட மிகப்பெரிய ராணுவத்தை கொண்டு இன்னொரு நாட்டுக்குள்ள ஊடுருவி அவங்க அந்த நாட்டை தோற்கடிச்சு கைப்பற்றி அந்த நாட்டில் இருக்கிற வளங்கள் எல்லாத்தையும் சூறையாடினாங்க. இது நம்ம எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம். கரெக்டா? கண்ட்ரீஸ் கீப் ஃபைட்டிங் வித் ஈச் அதர். மற்ற கண்ட்ரீஸோட முந்தைய காலகட்டத்தில் இன்னொரு நாட்டை ஆக்கிரமிச்சு அங்க இருக்கிற வளங்கள், அங்க இருக்கிற ரிசோர்சஸ், மினரல்ஸ், அங்க இருக்கிற மக்களை அடிமைப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. காலமாக நம்ம இதெல்லாம் பண்ணாம இருக்கோம். கரெக்டா? பட் 2026ல தேங்க்ஸ் டு ட்ரம்ப் ஆல்ரெடி வெனிசுலால அங்க நாட்டோட பிரசிடென்ட்டை கடத்தி கொண்டு போயிட்டு வெனிசுலாக்கு இனிமே நான் தான் பிரசிடென்ட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. லிட்டரலா அவர் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. நான் எக்ஸாகரேட் பண்ணல. இனிமே வெனிசுலாக்கு நான் தான் பிரசிடென்ட், ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுலா அண்ட் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு, பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லிட்டு அவர் அவரோட ட்வீட்டே போட்டிருக்காரு. அமெரிக்காவுக்கும் நான் தான் பிரசிடென்ட், வெனிசுலாவுக்கும் நான் தான் பிரசிடென்ட். வெனிசுலா பக்கத்து கான்டினென்ட்ல இருக்குது. இதை தொடர்ந்து இப்போ கிரீன்லாந்து அண்ட் ஈரான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரெண்டு இடங்களையும் கண்ணு வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஈரான்ல ஒரு மிகப்பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட், யூத் ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த யூத் ப்ரொடெஸ்ட் அவங்க நாட்டில் இருக்கிற மக்கள் அவங்க நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக நடத்திட்டு இருக்காங்க. ஓகேவா? அதுல ரொம்ப முக்கியமா இர்ஃபான் சொலாங்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான யூத் லீடரை இன்னைக்கு தூக்கில போட போறாங்க எல்லாரும் பார்க்குற அளவுக்கு. ஸோ அவங்க நாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அங்க இருக்கக்கூடிய யூத்துக்கும் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இதுல 2000 பேர் ஈரானியன் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஈரானியன் யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் கொல்லப்பட்டிருக்காங்க லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல. ஓகேவா? ஈரான்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஈரானை பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப்புக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் என்ன பஞ்சாயத்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்டா? இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நான் ஈரான்ல யாரையாவது நீங்க கை வச்சீங்கன்னா ஈரான் அரசாங்கத்தை நான் தலைகீழ போட்டுருவேன். அங்க இருக்கிற மக்கள் கிட்ட சொல்றாரு, நீங்க உங்க நாட்டு அரசாங்கத்தை கவிழ்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈரான் மக்களுக்கும் ஈரான் அரசாங்கத்துக்கும் இருக்கிற பிரச்சனை அவங்க உள்நாட்டு பிரச்சனை. அவங்க அடிச்சாலும் பிடிச்சாலும் அவங்க வீட்டு பிரச்சனை. ஆனா பக்கத்து வீட்டு அங்கிள் உள்ளுக்குள்ள நீ உங்க அப்பா வர்ற, நான் என்னன்னாலும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆனா ஈரானுக்கு ட்ரம்ப் ஒரு த்ரெட்டை கொடுத்தது மட்டும் இல்லாம அதுக்கான ஆர்மி ஆப்ஷன்ஸ் அவர் கன்சிடர் பண்ணிருக்காருன்னு நம்மளால நியூஸ் பார்க்க முடியுது. ஈரானுக்கு மறுபடியும் ட்ரம்ப் ஒரு தலைவலியா மாறிட்டு இருக்காரு. ஈரான் நாட்டோட ஆட்சியும் அரசாங்கத்தையும் எல்லாத்தையுமே கவிழ்க்கணும்னு ஒரு பெரிய ஸ்கெட்சை ட்ரம்ப் ரொம்ப பப்ளிக்கா எல்லாரும் பார்க்குற மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஈரானுக்காவது அவர் என்ன சொல்றாரு, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் செட் ஆகாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது காரணமா என்ன சொல்றாரு, உங்க நாட்டில் இருக்கிற மக்களுக்கே உங்க அரசாங்கத்தை பிடிக்கல, அந்த அரசாங்கத்தை தூக்கி எறியறதுக்கு மக்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண உள்ள வரேன், எங்களோட ராணுவம் உள்ள வரும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இங்கேயாவது ஒரு கதை சொல்றாரு. கிரீன்லாந்து அப்படிங்கிற இன்னொரு இடம் இருக்குது. கிரீன்லாந்து டென்மார்க்கோட ஒரு கவுண்டி. ஓகேவா? கிரீன்லாந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ். அது கிரீன்லாண்டுன்னு பேர் இருந்தாலும் அது ஃபுல்லா பனியா தான் இருக்கும், ஃபுல்லா ஸ்னோவா இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்னோவா இருக்கக்கூடிய கிரீன்லாண்ட்ல மக்கள் ரொம்ப கம்மி தான். 53,000 பீப்புள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் நம்ம நிறைய உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸை விட ஒரு மிகப்பெரிய இடம் இது. அண்ட் நம்ம தமிழ்நாடை விட ஒரு 16 டைம்ஸ் பெருசா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க மொத்த சவுத் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியா இருந்தா எப்படி இருக்கும்? அவ்வளோ பெருசு அந்த கிரீன்லாண்டுன்னு சொல்லப்படக்கூடிய இடம். இந்த இடத்த அமெரிக்கா கேப்சர் பண்ண போகுது அப்படிங்கிறாரு. எங்களை எதுக்குடா கேப்சர் பண்ற அப்படின்னு கேட்டா, அதுதான் அமெரிக்காவுக்கு தேவை அப்படின்னு பேசுறாரு. அட்லீஸ்ட் ஈரானுக்காவது ஒரு சப்பக்கட்டு கட்டுறாரு. இங்க இருக்கிற மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் பிரச்சனை, அதனால நாங்க அமெரிக்கன்ஸ் அங்க இருக்கிற மக்களோட புரட்சிக்கு ஹெல்ப் பண்ண போறோம். கிரீன்லாண்டுக்கு அந்த ஆப்ஷன்லாம் இல்ல. ஏன்பா எங்களை பிடிக்க போற அப்படின்னு கேட்டா, இல்லப்பா அதுதான் அமெரிக்காவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இப்போ 2 இடத்துல ட்ரம்ப் இதை பண்ணிட்டு இருக்காருல, இது உண்மையிலே எவ்வளவு பாசிபிள்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பிராக்டிகலி பாசிபிள். நிறைய டைம் அமெரிக்கா சும்மா வாய்ஸ் அவுட் விடுறாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு. ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ட்ரம்ப் டாக்கோ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த டாக்கோங்கிற வார்த்தை அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க அமெரிக்கன்ஸ் ட்ரம்பை கலாய்க்கிறதுக்கு யூஸ் பண்றது. எந்த நாட்டில் யார் ஆட்சியாளராக இருந்தாலும் உள்நாட்டுக்குள்ளே அவங்களை விமர்சிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சிஎம் விமர்சிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாக்குள்ளே நிறைய பேர் நம்ம பிரைம் மினிஸ்டர் விமர்சிக்கிறதுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி அமெரிக்காக்குள்ளேயும் நிறைய அமெரிக்கன்ஸ் ட்ரம்பை விமர்சிக்கிறவங்களும் இருப்பாங்கல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட். ட்ரம்ப் மிரட்டுவாரு, உருட்டுவாரு, பயங்கரமா வாய்ஸ் அவுட் எல்லாம் விடுவாரு. ஆனா உண்மையிலே ஏதாவது பண்ணணும்னா பண்ண மாட்டாரு, சும்மா பேச்சுவார்த்தையில எல்லாத்தையும் முடிச்சிருவாரு அப்படிங்கிறதா ட்ரம்ப் மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கலாய்க்கக்கூடிய விஷயம். ஒரு ட்ரால் பண்றதா இருக்கட்டும், கிரிட்டிசிசமா இருக்கட்டும். ட்ரம்போட ஹார்ட் கோர் சப்போர்ட்டர்ஸே அவரை யார் எலெக்ட் பண்ணி ஓட் போட்டு ஜெயிக்க வச்சாங்களோ அவங்களே இருந்துகிட்டு சும்மா ட்ரம்ப் வாய்ஸ் அவுட் தான் உண்மையிலே ஒன்றும் பெருசா பண்ண மாட்டேங்கிறாருன்னு பேச ஆரம்பிச்ச இந்த நேரத்தில் ட்ரம்ப் அவங்க எல்லாத்தையும் டிஸ்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. முதல் வருஷம் எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவர் ஆட்சிக்கு 1 வருஷம் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் இயர் எல்லாரும் என்ன சொல்றாங்க, ட்ரம்ப் சும்மா வாய்ஸ் அவுட் தான், சும்மா பில்டப் கொடுப்பாரு, ஒன்றும் பெருசா அவரால் பண்ண முடியாதுன்னு. அப்போ அவர் செகண்ட் இயர் ஆரம்பிக்கிறப்ப என்ன நினைக்கிறாருன்னா, நான் பெருசா பண்றேன்டா, நீங்க எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு தானே நினைக்கிறீங்க, நீங்க நினைக்காத அளவுக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான்
வெனின்சுலாவை வந்து கேப்சர் பண்றாங்க, வெனின்சுலாவோட கவர்மெண்ட்டை கேப்சர் பண்றாங்க, பிரசிடென்ட்டை தூக்குறாங்க. லிட்டரலா வெனின்சுலா வந்து பக்கத்து கான்டினென்ட்ல இருக்குது. நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட்ல யூஎஸ் இருக்குது, சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்ல வெனின்சுலா இருக்குது. இந்த வெனின்சுலால இருக்கக்கூடிய ஆட்சி தான் வந்து அமெரிக்கால வந்து போதைப் பொருள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு ஒரு கதை விடுறாரு. இது கதை, ஓகேவா? இது முழுக்க முழுக்க கதை. ஏன்னா அமெரிக்காவோட நாட்டுக்குள்ள அதிகமா போதைப் பொருள் வருதுன்னா அது அமெரிக்காவோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸும் அமெரிக்காவோட பார்டர்ஸ் கீப்பர்ஸும் தான் முக்கியமான காரணம். கரெக்டா? இப்போ வெனின்சுலா நிறுத்திட்டு வேற எந்த கண்ட்ரில இருந்து உள்ள வராதா? மற்ற கண்ட்ரில இருந்து வரப்போகுது. கொலம்பியால இருந்து தான் ஆக்சுவலா நிறைய வருது, மெக்சிகோல இருந்து நிறைய வருது. வெனின்சுலா இதுல ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா அவர் என்ன பண்றாரு, வெனின்சுலாவை காமிச்சு உள்ள இருக்கிற கிரிட்டிக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்து வந்து லோக்கல் எலெக்ஷன்ஸ் வருது, அது ஜெயிக்கணும். இதுக்காக அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வெனின்சுலாவோட பிரசிடென்ட் நைட்டு வீட்டில் அவர் ஒய்ஃபோட தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் வீட்டை உடைச்சு பிரசிடென்ட்டையும் அவரோட மனைவியும் நாடு கடத்தி மறுபடியும் யூஎஸ்க்கு கொண்டு போயிட்டு இனிமே நான் தான் அமெரிக்காவோட பிரசிடென்ட் மட்டும் இல்லாமல் வெனின்சுலாவோட ஆக்டிங் பிரசிடென்ட்னு சொல்லிட்டு அவரே ட்வீட் போடுறாரு. ஹி லிட்டரலி ட்வீட்டட் திஸ், ஐ அம் த ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் வெனின்சுலான்னு அவர் ட்வீட் போடுறாரு. அப்போ ட்ரம்போட மனசுக்குள்ள நம்ம கிட்ட பணம் இருக்குது, நம்ம கிட்ட ஆயுதம் இருக்குது, ரெண்டையும் வச்சுக்கிட்டு எந்த கண்ட்ரினாலும் பிடிக்கலாம், என்னனாலும் பண்ணலாம்னு இப்போ முந்தைய காலகட்டம் கிடையாது, எப்பவோ கிடையாது, இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்காரு. இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் ஆபத்தான ஒரு விஷயம். அதை தொடர்ந்து அவர் என்ன பண்றாரு, வெனின்சுலால சக்சஸ்ஃபுல்லா எந்த டேமேஜும் இல்லாம அமெரிக்கன்ஸ் யாரையுமே உயிரிழக்க விடாம, ஓகேவா, அவங்களோட ராணுவம் வந்து அதுக்காக எத்தனை பேர்னாலும் உயிரிழக்க வைக்கிறாங்க. வெனின்சுலால பாத்தீங்கன்னா ஒருத்தன் உள்ளுக்குள்ள போய் எத்தனை பேர்னாலும் உள்ள இருக்கிறத ஒன்று எடுத்துட்டு வரணும்னா பண்ணிட்டு வந்துடலாம். கரெக்டா? வெனின்சுலால கிட்டத்தட்ட 70 to 100 பீப்புள் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த ஒரு ஆபரேஷன்ல. அதை பத்தி யாருமே பேசல. அவங்க 100 பேர் என்ன, அவங்களும் உயிர் தானே, அமெரிக்கன் உயிர்னா மட்டும்தான் பெரிய உயிரா? பட் 100 பேர் வயசான பாட்டி யாரெல்லாமோ கொண்டுட்டு உள்ளுக்குள்ள போய் பிரசிடென்ட்டையும் வைஃபையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்தவங்க என்ன பண்றாங்க, ட்ரம்ப் வந்து ஹீஸ் அ ஸ்ட்ராங் மேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு, நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்சியில் இருக்கிறவன், நான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு காமிக்கிறதுக்கு உலகத்தில் இருக்கிற பஞ்சாயத்து எல்லாத்தையும் அவர் சால்வ் பண்ணார். உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரி மேல அமெரிக்கா வந்து ஆதிக்கத்தை செலுத்த நான் ஒரு பெரிய ஆளுன்னு காமிச்சிக்க உள்நாட்டுக்குள்ள அங்க இருக்கிற பிரசிடென்ட்டுக்கு வந்து ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு அது எலெக்ஷன்ல ஹெல்ப் ஆகும். ஸோ ட்ரம்ப் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வெனின்சுலாவுக்கு கொடுத்த தொல்லையில் எப்படி அவர் சக்சஸ்ஃபுல்லா அவர் வந்து ஜெயிக்கிறாரோ அதே விஷயத்தை வந்து ஈரான்லையும் கிரீன்லாண்ட்லையும் பண்ணணும்னு முடிவு பண்றாரு. அவருக்கு ஈரான்லையும் கிரீன்லாண்ட்லையும் அவரோட ஆதிக்கத்தை செலுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கும். உலகத்துல சில கண்ட்ரிஸ் தான் என்னானாலும் யூஎஸ்க்கு எதிராக நின்றுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குது. இந்த கண்ட்ரிஸ்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு, நான் இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா அந்த சில கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கியூபா, நார்த் கொரியா அண்ட் ஈரான், ஓகேவா? இந்த 3 கண்ட்ரிஸ் உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த 3 கண்ட்ரிஸும் யூஎஸ் எதிர்த்து நின்றுகிட்டே இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க உள்நாட்டு பிரச்சனைக்குள்ள வராரு. ஈரான்ல வந்து என்ன ப்ரொடெஸ்ட், ஈரான்ல விலைவாசி பயங்கரமா ஏறிடுச்சு, ஓகேவா? விலைவாசி கண்டமானிக்கு ஏறிடுச்சு. அண்ட் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து என்னடா தக்காளி வெங்காயத்திலேருந்து வண்டி ஓட்டுறதுலேருந்து எல்லாமே இவ்வளோ காசு அதிகமாக இருக்குது, இந்த அரசாங்கம் சரியாக வேலை செய்யலை, இந்த அரசாங்கம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. யார் இதை சொல்றாங்க? யங்ஸ்டர்ஸ் வந்து சொல்றாங்க. ஈரான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கவர்மெண்ட். வெளியே வந்து யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களை கொன்றுவாங்க. கொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு thousands of youth, ஓகேவா, 50,000 to 60,000 யூத் வந்து ரோட்ல இறங்கினா கொல்ல போறாங்கன்னு தெரியும், பரவாயில்ல என்னை கொல்லு, ஆனா நான் என் நாட்டுக்காக பேசுவேன்னு சொல்லி வெளியே வந்து பேசிட்டு இருக்காங்க, ஓகேவா? அப்படி பேசக்கூடிய ஒரு முக்கியமான லீடர் தான் வந்து இர்ஃபான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பையன். ஹி இஸ் 26 years old. இந்த பையன் வந்து நார்மலா ஒரு ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பையன், ஓகேவா? ஐ மீன் ஃபேக்டரிங்க பாருங்க, இந்த இண்டஸ்ட்ரி, இந்த கிளாத்திங் இண்டஸ்ட்ரி இருக்கும்ல, அந்த கிளாத்திங் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்குற ஒரு பையன். இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பையனை வந்து இவனை வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியால பயங்கரமா வந்து அவங்க நாட்டு மக்களுக்குள்ள யங்ஸ்டர்ஸ்குள்ள வந்து தைரியத்தை கொடுக்குது. நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து ரோட்ல வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இப்போ இவனை வந்து ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடி பிடிச்சிட்டாங்க, அரசாங்கம் பிடிச்சிட்டு 5-6 நாளுக்குள்ள அவனுக்கு மொத்த ட்ரையலும் நடந்து முடிஞ்சு, அதாவது கோர்ட்ல வந்து என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாமே நடந்து முடிஞ்சு அந்த பையனுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டு அந்த பையனை 10 நிமிஷம் அவங்க அப்பா அம்மாவோட பேச விட்டுட்டு இனிமே அவனுக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க வெளியே யார்கிட்டயாவது பேசினா நீங்களும் தூக்கிடப்படுவீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அந்த பையனை இன்னைக்கு அவங்க நாட்டில் எல்லாரும் பார்க்குற மாதிரி தூக்கில் போட போறாங்க. அது என்னன்னாலும் ஒரு பயமுறுத்துற ஒரு வேலை தான். இங்க பாருங்க, இப்படி எதிர்த்து பேசுனீங்கன்னா இதான் ஆகும்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் ஈரான்ல இந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட 2500 to 2600 யங்ஸ்டர்ஸை வந்து ஆல்ரெடி கொண்டுட்டாங்க, ஓகேவா? இது அடுத்த ரவுண்டுக்கு வந்து ஸ்டார்டிங். இத்தனை பேரையும் ஒடுக்க நினைச்சாலும் ஈரான்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கரமா ரைஸ் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ இதை வந்து ட்ரம்ப் வெளியேந்து பார்த்துட்டு இருக்காரு. ட்ரம்ப்புக்கும் ஈரானுக்கும் செட் ஆகாது. ட்ரம்ப் உடனே என்ன சொல்றாருன்னா, இந்த அரசாங்கத்தை நீங்க கவுத்துருங்க, நீங்க இந்த அரசாங்கத்தை கவுக்குறதுக்கு அமெரிக்கா தன்னோட ஆயுதத்தோட ஹெல்ப் பண்ணும், ஹெல்ப் இஸ் ஆன் த வே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்மளை பொறுத்தளவுக்கு ஆர் என்னையை பொறுத்தளவுக்கு, ஓகேவா, நான் எல்லாருக்காகவும் பேசுறேன், நான் சேர்த்து ஆக்சுவலாக நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே வந்து ஒரு வேவ் லென்த்ல இருக்கிறதுனால தான் இந்த சேனல் எல்லாரும் ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்மளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே யார் அங்கே இருக்கிறதுலே அதிகமாக பாதிக்கப்படுறாங்களோ அவங்க கிட்ட நிற்கணுங்கிறது தான் தர்மம். இப்போ ஈரானுக்குள்ள வந்து 2500 யங்ஸ்டர்ஸ்
வந்து இறந்து போயிருக்காங்க கொஞ்ச நாட்களில். எதிர்த்து கேள்வி கேட்குறவங்க எல்லாத்தையும் தூக்கில் போடுறாங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நிற்கணும். ஆனால் ஈரானுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு அமெரிக்கா கிட்ட காசு இருக்குது, அவங்களோட செல்ஃபிஷ் கோலால் அவங்க ஈரானுக்குள்ளே வந்து புகுந்து நாங்கள் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டு அரசாங்கத்தை கவுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஈரான் கூட நிற்கணும். ஸோ எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் we will always stand with the weakest. இதுதான் வந்து என்னோட ஒரே ஐடியாலஜி. ஐ ஹோப் நம்ம எல்லாருக்குமே அதே ஐடியாலஜி தான் இருக்கும்னு. எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, மதன் என்ன இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றியா பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் எப்பவுமே என் மனசுக்குள்ள இருக்கிறது, நான் ஏன்னா ரெண்டு பேருமே என்னை பார்க்குறாங்கிறது எல்லாத்தையும் தாண்டி தனிப்பட்ட முறையிலுமே நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் வந்து அந்த கடைசியில் பாதிக்கப்பட்டு நடுவில் இறந்து போகக்கூடியவங்க இருக்காங்களா அந்த பார்ட்டியில், அந்த ஒரு அக்டோபர் பார்ட்டியில் வந்து இறந்து போன பெண்களா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், அவங்க கூடயும் நிற்கிறேன். கடத்தி செல்லப்பட்ட கூட்டவங்க கூடயும் நிற்கிறேன். இஸ்ரேலிஸை கடத்திட்டு போயிட்டாங்க, அவங்க கூடயும் நிற்கிறேன். ஆனால் பதிலுக்கு இஸ்ரேல் வந்து அடிக்கிறப்போ அங்கே சாதாரண பொதுமக்கள் பலஸ்தீனிய மக்கள் இறந்து போறாங்களா காசா ஸ்ட்ரிப்ல, அவங்க கூடயும் நிற்கிறேன். ஸோ இங்க இருக்கிற அரசியல் எல்லாமே வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பவரில் இருக்கிறவங்களும் ஆட்சியில் இருக்கிறவங்களும் காயின் மூவ் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணுறப்போ பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். அவன் ஜூவாக இருந்தாலும் சரி, அவன் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அவன் ஒயிட்டாக இருந்தாலும் சரி, பிளாக்காக இருந்தாலும் சரி, ப்ரௌனாக இந்தியன்ஸ் மாதிரி இருந்தாலும் சரி, பாதிக்கப்படக்கூடியது பொதுமக்கள் தான். அப்போ நம்மளோட ஸ்டாண்ட் நிற்கமே இந்த பொதுமக்களோட நிற்கணும்தாங்கிறத தவிர யார் வந்து குண்டு போடுறாங்க, யார் என்ன பண்ணுறாங்க, இந்த வெளியில் இருக்கிற டெசிஷன் மேக்கர்ஸ் இருக்காங்களா அவன் எல்லா இடத்துலையுமே அவனோட செல்ஃபிஷ் ஸ்கூல் தான். ஆனால் பாதிக்கப்படுறது நடுவில் எந்த சம்மந்தமும் இல்லாத சோல்ஜர்ஸும் எந்த சம்மந்தமும் இல்லாத பொதுமக்களும் இவங்க தான் பாதிக்கப்படுறாங்கிறப்ப நம்ம அவங்க கூட நிற்கணுங்கிறது தான் நம்மளோட ஒரே அரசியல் நிலைப்பாடு எப்பவுமே. ஸோ இந்த இடத்துல ஈரான்குள்ள நடக்கிற இடத்துல ஈரானியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இவ்வளோ பாதிப்பு இருக்கிறப்போ அந்த அரசாங்கம் வந்து செய்யறது தப்பு. அதே நேரத்தில் அமெரிக்கா வந்து தாங்கிட்ட பணபலமும் ஆயுத பலமும் இருக்குது, ஈரான் கூட முந்திய பகை இருக்குதுங்கிறதுனால இதே ஒரு சான்ஸ் தான் ஸ்மாக் போட்டு முடிச்சிடலாம்னு யோசிச்சா அந்த இடத்துல நம்ம ஈரான் கூட நிற்கணும். இதே தான் நீங்க கிரீன்லாண்டுக்கு மூவ் பண்ணி பாருங்களேன். கிரீன்லாண்டில் இருக்கிற மக்கள் வந்து 53,000 பேர் நிம்மதியாக டென்மார்க்கோட அவங்க இருக்காங்க. ஓகேவா, டென்மார்க்கோட அது அவங்களோட காலனி தான். ஓகேவா, இப்படி இருக்கிறப்ப டென்மார்க்கோட இருக்கிறது அவங்க சந்தோஷமா இருக்காங்க. தே டோன்ட் வாண்ட் டு எக்ஸிட் ஃப்ரம் டென்மார்க். அப்படி ஆசை இருக்குது, ஃபியூச்சர்ல பார்த்துக்கலாம், அவங்க ஒரு டீலிங்ல இருக்காங்க. டென்மார்க் வந்து அவங்களுக்கு நிறைய சப்சிடி கொடுக்குது, ஏன்னா அந்த இடத்துல விளைய வைக்க முடியாது எதுவுமே, கம்ப்ளீட்டா ஃப்ரோசன் ஏரியா. ஓகேவா, 80% ஆஃப் கிரீன்லாண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஐஸ். அப்புறம் ஏன் அது கிரீன்லாண்ட் என்னன்னு கேக்குறீங்க, அது தப்பா, அது வேற ஒரு ஹிஸ்டரி. நான் இன்னொரு நாள் சொல்றேன். தப்பா போனாங்க, அது கிரீனா இருக்கும் நம்பிட்டாங்க, அதனால அப்படியே கிரீன் பேர் வந்துருச்சு. ஆக்சுவலா ஐஸ்லாண்ட் வந்து கிரீனா இருக்கும், கிரீன்லாண்ட் வந்து ஐஸா இருக்கும். இது ஒரு ஆப்போசிட்டான ஒரு மேட்டர். கமிங் பேக் டு டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிரீன்லாண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து யூஎஸ் கிட்ட இருக்க வேணாம், நாங்க டென்மார்க் கூட சந்தோஷமா இருக்கோம், நாங்க இருந்துட்டு போறோம். பெரிய இடம், ஆனா அந்த இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்டான இடம். உலகத்துல வந்து எவ்வளவு இடத்துல தன்னோட ஆயுதங்களை பதுக்கி வைக்கிறோங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். கரெக்டா, சுத்தி யார் எங்க வந்தாலும் எதிரிகள் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கலி ராணுவத்துக்காக கிரீன்லாண்டில் வந்து நம்மளோட ஆயுதத்தை வைக்கிறது நம்மளுக்கு நல்லது, அதனால ஓகே, ரொம்ப ஓப்பனாக சொல்றாரு, யோசிச்செல்லாம் சொல்லல, அதனால கிரீன்லாண்டை வந்து பிடிக்க போறோம் அப்படிங்கிறாரு. கிரீன்லாண்டில் இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க, அவங்க பிரைம் மினிஸ்டரே என்ன சொல்றாரு, எங்களுக்கு டென்மார்க் கூட இருக்கணும்னு. ட்ரம்ப் இருந்துகிட்டு அதை பத்திலாம் கவலை இல்லை, நீங்க ஆர்மியை வந்து மொபிலைஸ் பண்ணுங்க, ரெடி ஆகுங்க, ராணுவத்தை ரெடி பண்ணுங்க, நம்ம உள்ள போய் தட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஓப்பனா பேசியிருக்காரு. இது மிரட்டல் மட்டும் கிடையாது, வெனிசுலால நடந்ததை பார்த்தா ட்ரம்ப் உண்மையிலே செய்வாருன்னு தோணுது, which is extremely sad. இதுதான் வந்து மொத்தமா கிரீன்லாண்டில் நடந்த விஷயம், ஈரான்ல நடந்த விஷயம், அண்ட் இப்போ வெனிசுலால நடந்துட்டு இருக்கிற விஷயம். இவ்வளவும் பேசுற நம்ம சேனல்ல நாளைக்கு அமெரிக்கால ஒரு பிரச்சனை வருது. ஓகேவா, இப்போ ஒருவேளை சைனா வந்து நாளைக்கு அமெரிக்காவுக்கு ஏதாவது த்ரெட் கொடுக்குறாங்க, இல்ல ட்ரம்ப்பை வந்து ஏதாவது கடத்திட்டு போறாங்கன்னா அன்னைக்கு நம்ம அமெரிக்கா பக்கம் நிற்போம். எங்கேயுமே எந்த நேரத்திலையுமே யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பக்கம் நிற்கிறதே வந்து மனித மாண்பு அப்படிங்கறத வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். இது வந்து நான் எங்கேருந்தோ நானே பிறந்ததுல இருந்தே நான் உருவாக்குனதெல்லாம் கிடையாது. இத்தனை நாள் ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் வந்து உலகத்தில் நடக்கிறது எல்லாத்தையும் பேசி உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி மக்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்த்து நான் இருக்கிறதுலே அதிகமாக லேர்ன் பண்ணது மற்ற புக்ஸ் கிட்ட இருந்தோ மற்ற லீடர்ஸ் கிட்ட இருந்தோ இருக்கிறத விட இந்த கமெண்ட் செக்ஷன்ல இருந்து தான். ஒவ்வொருத்தங்களோட ஒப்பீனியன், thousands ஆஃப் கமெண்ட்ஸ் எவ்ரிடே, ஒவ்வொருத்தங்களோட ஒப்பீனியன் யோசிக்கிறப்போ என்னோட மூளை வந்து சொல்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா, இங்க இருக்கிற எல்லாருக்குமே அறிவு இருக்குது, எல்லாருக்குமே என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும், எல்லாமே அரசியல் தான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியல நம்ம ஊர்ல, அதுக்கே வந்து 9th இருந்து இன்னைக்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஆனால் அந்த டயத்தில் அரெஸ்டான ஒரு பையனை வந்து அதுக்குள்ளே கன்விக்ட் பண்ணி அவங்க தூக்கில் போட்டு எல்லாரும் முன்னாடியும் அவங்க பார்க்க வைக்க போகிறாங்க. ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேவையான டயத்தை விட ஒருத்தனை கொல்றதுக்கு தேவையான டயத்தை எப்படி ஒரு அரசாங்கம் நிர்ணயிக்க முடியும்? இது ஈரானில் நடந்துட்டு இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எல்லாம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் நம்மளோட ஒரே பாலிடிக்ஸ், பாதிக்கப்படுறவங்க யாரோ அவங்களுக்கான குரலை கொடுப்போம் ஆல்வேஸ். ஓகேவா? ஸோ எனிவே, நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். பட் ஓவரால் ட்ரம்ப் செஞ்சுட்டு இருக்கிறது சரியா தப்பா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது ரொம்ப தப்பாக இருக்கும். ஏன்னா ட்ரம்ப் பண்ணுறது தப்பு தான். ஆனால் இன்னொரு ஒரு கேள்வி கேட்கலாம், இதே ஆங்கிளில் போயிட்டு இருந்துச்சுன்னா ட்ரம்ப் வந்து அடுத்து எந்த கண்ட்ரி மேலே கை வைப்பாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ லிஸ்ட் வந்து வெனிசுலா, ஈரான், கிரீன்லாந்து அப்படின்னு இருந்துட்டு இருக்குது. அடுத்து ட்ரம்ப்போட கண்ணில் எந்த கண்ட்ரி வந்து விழுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது இப்படி முடிய போகிறது கிடையாது. அவருக்கு இன்னும் 3 வருஷம் ஆட்சியில் இருக்க போறாரு, எதையாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. ஸோ அவரோட அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க, அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக ஜியோ பொலிட்டிக்ஸ் எவ்வளோ புரிஞ்சுக்கிறாங்களோ
அவ்வளோக்கு அவ்வளோ ஷார்ப்பாக ஓகே இந்த கண்ட்ரி மேலே அடுத்தவர் கை வைப்பாருன்னு சொல்லி யாராவது பெட் பண்ண முடியும். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது என்ன நடந்துட்டு இருக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ், டேக் கேர்.